மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி ரீசெண்ட் டைமில் நிறைய செய்திகளும் விமர்சனங்களுமே வந்துகிட்டு இருந்தது. அது ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஜாய். அவங்கள 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு மாதம்பட்டி அப்படின்றத அவங்களே அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண உடனே, என்னப்பா இது, மாதம்பட்டியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இன்னும் டிவோர்ஸே பண்ணலை, அதுக்குன்னே அவர் எப்படி 2வது கல்யாணம் பண்ண முடியும், இதில் அவங்க 6 மாதம் ப்ரெக்னென்ட்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே நிறைய விமர்சனங்களையுமே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சு இது ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் சட்டத்தை மீறிட்டாரா, எப்படி முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணாமே இன்னொரு கல்யாணம் அவர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லா அவரை பத்தி வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச உடனே மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல கமெண்ட் பாக்ஸே ஆஃப் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. இந்த நிலைமையில தான் இப்ப ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுமே வந்து ஒரு ஈவெண்ட்ல கலந்துகிட்ட ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. என்னதான் அவங்க அந்த ஈவெண்ட்ல வந்து பக்கத்துல உட்கார்ந்துருந்தாலும் வேற பக்கத்துல தான் முகத்தை வந்து வச்சிருந்தாங்க. பேசிக்கவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு யாரோ மாதிரிதான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்றதையுமே அந்த வீடியோல பார்க்க முடியுது. என்னதான்ப்பா நடக்குது மாதம்பட்டி ரங்கராஜோட லைஃப்ல அப்படின்னு இப்ப நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் அந்த செகண்ட் ஒய்ஃப் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட இன்னொரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்றாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய கேள்விகளுமே வந்திருக்கு. ஆனா இதை பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் கருத்துமே தெரிவிக்கல அப்படின்றதுதான் உண்மை.